அந்த பூணூல்லாம் கழட்டாதீங்க, பூணூல்லாம் அப்படி இருக்கட்டும் நரசிம்மனுக்கு. அப்போ தான் மற்ற அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல, இவர்தான் ஒரு காலத்தில் வந்து பெரிய எனக்கு அதெல்லாம் செய்வா, அதான் செய்வா. அந்த மற்ற அக்யூஸ்ட்லாம் தெரியணும். ஐயர் போட்ட பூணூல் போட்ட பாப்பாலாம் குத்தம் செய்வான். பாடப்புத்தரி எழுதி வச்சுருக்காங்க. நம்ம ஆளுக்கு மூளையில் விலங்கு போட்டு வச்சுருக்கான். இது என்ன நினச்சிட்டு இருக்க? சனாதன பாதுகாப்புனா என்ன? சனாதனத்தை என்ன பாதுகாப்பு கொடுக்க போகிற? 4 சாதி 4000 வரணும், தொட்டா திட்டு பார்த்தா பாவணும், இந்த சாதி அடுக்குன்னு இருக்கணுமா? சூத்திரர்கள் பண்ண அனுமதிக்கப்படலை. ஆமாம், ஏன் உள்ளே வரக்கூடாது? அதான் ஏன். இளையராஜனா கடவுள் மறுப்பாளரா, தீக்காக்காரா, கம்யூனிஸ்டுக்காரா, இல்லை நீலம் பண்பாட்டு இயக்கத்தில் இருக்கிறாரா? ஏன் அவமதிக்கப்பட்டார்? கடவுள் இருக்குன்னு சொல்கிறவர். அவரை வந்து உள்ள விடலை. அதனால தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கழுத்தை பிடிச்சி தள்ளனா பாருங்க, அந்த எல்லா பாப்பா நாய்களை ஃபுல்லாக பிசிஆர் ஆக்டில் உள்ள கத்துறான்ல இளையராஜா வெளியே தமிழ். ஜெய் சீதா ராமச்சந்திரேன்றான். சீதா ராமச்சந்திரனுக்கும் சிறுவத்துக்கு என்ன சம்பந்தம்? சூத்திர நாயருக்கு பாருங்க, அர்ஜுன் சம்பத்து, அது சனாதன பாதுகாப்பு மாநாடு நடத்தப்படும். இதுக்கு கேள்றா என்னடா சனாதன மதப்பட்டு? இளையராஜா வந்து சிறுவில்லிபுத்தூர் கோயிலிருந்து அவமதிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டதை அர்ஜுன் சம்பத்தி என்ன சொல்ற? சார் வணக்கம். வணக்கம். இளையராஜா சிறுவில்லிபுத்தூரில் அவமதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக அர்த்த மண்டபத்தில் நுழைய தடை இல்லை, ப்ளீஸ் நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க பேசியிருக்க சொல்? எரிந்து விழுந்த விண்மீனுக்காக வானம் எத்தனை நாள் அழுது கொண்டிருப்பது? ராகதேவன், கான கந்தர்வன், தமிழ் திரையுலகில் இந்தி மோகத்தை தனது வருச நாட்டின் மலைப்பகுதியில் இருந்து கண்டறிந்து பண்ணைப்புறத்திலிருந்து வந்த இளையராஜா தமிழிசையை ஒரு திரைத்துறையில் மீட்டெடுக்க அவர் படாத பாடில்லை. அவருடைய இசைக்கு, அவருடைய மெட்டுக்கு, அவருடைய ராகத்திற்கு, அவருடைய சிம்பொனிக்கு விசைத்தறியில் ஊடும் பாவும் போல சுருதியும் ராகமும் பெண் குரலும் ஆண் குரலும். அந்த பாடல் 1980-70களிலே பலரினுடைய தூக்கத்திற்கு அது தாயாக இருந்தது. இன்றைக்கு அந்த இளையராஜா பீத்தோவானை, மொசாட்டை அவர்களுக்கு இணையான அது ஒரு மாபெரும் இசை மேதை, ஒரு தமிழன் என்பதற்காக, ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில் பிறந்தவன் என்பதற்காக இன்று பார்ப்பன நாய்களால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் சிறுவில்லிபுத்தூர் கோயிலிருந்து. இளையராஜாவை வெளியில் தள்ளமில் என்ன சொல்கிறான்? ஸ்ரீ சீதா ராமச்சந்திர மூர்த்தி அப்படின்னா. ஆமாம், இதற்கு பெயர் என்ன? இதற்கு பெயர் என்ன? 1930களிலே திராவிட இயக்கம் தமிழிசை மீட்டெடுப்பு வரலாற்றை செய்தது. அதற்கு முன்பாக தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இசைகள், தமிழருடைய கரகாட்டம், சதுராட்டம் பரதநாட்டியமாய் மாறியது, பரதமாய் மாறியது. தமிழுடைய ஓகக்கலை யோகாவாக மாறியது. தமிழ் கீர்த்தனைகள் சரிகம பத நீச எனுங்கிற தெலுங்கு கீர்த்தனைகளால் உருவாகிறது. இந்த தமிழ் இசையை மீட்டெடுக்க ஆபிரகாம் பண்டிதர் பூர்வ தமிழ் மக்களின் சுரங்கங்களை, சுருதிகளை ராகங்களாக எப்படி மெட்டெடுப்பது என்று தமிழ் மக்களுக்கு தந்த அந்த ஆபிரகாம் பண்டிதனுடைய கருணாமிர்த சாகரம் என்கிற ஒரு இசை நூல். ஆக தமிழிசையினுடைய வடிவம், தமிழ் இசை தான் வந்து உலகத்திலேயே மூத்த இசை. அந்த இசையை திருடி மூலத்தை அழித்துவிட்டு தனது பெயருக்கு மாற்றிக்கொண்டது பார்ப்பனியம். தமிழிசையினுடைய மூத்தவர்கள் இப்போ கர்நாடக சங்கீதம் என்ன புடுகுன சங்கீதம், கர்நாடக சங்கீதத்துக்கு வேணாச்சும் ஆடுவானா?
ஆடுவானா கர்நாடகா சங்கீதம் அது வேணா தன்னா மருகா போன கம்மாயில் தவளகத்தின மாதிரி இருக்கும். தமிழ் இசை பண்ண அப்படி உள்ளமே தள்ளாடும். அதுலேயே வந்து வழிபாட்டு இசை இருக்குது தமிழ் இசையில். அது வந்து பாரு கரகாட்டம் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து தமிழருடைய இசை அந்த இசையை வந்து திரைத்துறையில் மீட்டெடுத்ததற்கு இளையராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆனால் இளையராஜா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வெளியேற்றப்பட்டது எல்லா தமிழ் மக்களுடைய தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் உணர்ச்சிக்காக, தமிழ் இசைக்காக, தனித்தமிழுக்காக, தனித்தமிழ் சங்கத்திற்காக போராடி அந்த கல்லறையில் உறங்குகின்ற கல்லறை மேல் விழுந்த சம்மட்டி அடி இன்றைக்கு பார்ப்பனர்களால், பார்ப்பன வெறி கொண்டவர்களால் சிறுவிழிவுத்திலே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இருக்கிற ஒவ்வொரு பாப்பானையும் கூப்பிட்டு தமிழிசை வாழ்க தமிழிசை வாழ்கன்னு சொல்லணும் போல இருக்குது. ரத்தம் கொதிக்குது இளையராஜா நினைச்சு. இளையராஜா வந்து எவ்வளவு அந்த இசை அந்த இலங்கை வானில் உள்ள இளையராஜாவுடைய பாடல்கள் அவருடைய அந்த யூடியூப்பில் இப்போ நவீன காலத்தில் பேருந்துகளில் போகும்போது நெடுதூர பயணங்களில் காடு கரைகளில் அவர் பாடிய அந்த இசை வந்து மனிதனை எங்கோ கொண்டு போய் சேர்த்துரும். அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை, இசை ஞானி இன்றைக்கு வந்து ஒரு பார்ப்பனர்களால் அதான் தொடர்ந்து ஜீயர்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜோலாப்பேட்டி எரியும்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்ததுக்கு ஜீயர்கள் இதுவரை மன்னிப்பு கேட்கலையே. அந்த நாயகம் மன்னிப்பு கேட்கணும். அதான் வடகளை பாட்பனும் வடக்கலை பாட்பனும் தென்களை பாட்பனும் தமிழனை தலை தடவ பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பாவேந்தர் சொல்லியிருக்கிறார். இந்த சோடாப்பட்டி ஜீயரு அங்கே இருக்கான் பாருங்க, இந்த மாண்டேங்க சொந்தக்காரங்க தான் அங்கே இருக்காங்க சிறுவிழித்தூர் கோயிலில். இவனெல்லாம் வெளியேற்றணும். எப்படி இளையராஜாவுடைய கருத்தியல் வேறு, அவர் சாமி கும்பிட்றாரு, அவருக்கு வந்து அவருக்கு பாஜகவுக்கு அனுசரணையாக இருப்பது என்பது வேறு. எதனால் அவர் ஒடுக்கப்பட்டிருக்கிறார், எவரால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார், அது நந்தன் வெளியேற்றத்திற்கு சமம். அது தண்டபாணி தேசிகர் தியாகையர் உற்சவத்திலே தண்டபாணி தேசிகர் தமிழில் பாட்டு பாடியதற்கு என்பதற்காக மேடையொட்டி வெளியேற்றப்பட்டார், தீட்டு கழிக்கப்பட்டது. அதற்கு சமம். இன்னைக்கு மியூசிக் அகாடமியில் பாப்பானும் பாப்பாத்தியால் உட்காந்துருக்காங்க. என்ன போகிறாங்க? இது வந்து அயோக்கியத்தனமானது. அந்த தமிழக இந்து சமய அறநிலைத்துறை HRNC மினிஸ்டர் உடனே அவர் வெளியே தள்ளின எல்லா ஐயர்களும் பாப்பானையும் முடிச்சு உள்ள போடணும். தீண்டாமை வன்கொடுப்பு திட்டத்தில் உள்ள போடணும். என்ன சொல்லுங்க? PCR போடணும். ஆமாங்க. எதுக்கு போனாங்க? ஒருத்தர் ஜெய் சீதா ராமச்சந்திரன். சீதா ராமச்சந்திரன் எப்படி எங்கே வந்தான்? விளக்கண்ண சீதா ராமச்சந்திரன் எப்படி இங்கே வந்தான்? கத்துறான்ல இளையராஜா வெளியே தமிழ். ஜெய் சீதா ராமச்சந்திரேன்றான். சீதா ராமச்சந்திரனுக்கும் சிறுவிழித்தூருக்கு என்ன சம்பந்தம்? எங்களுக்கு திருவள்ளுவர் இருக்காரே, எங்களுக்கு தொல்காப்பி இருக்குதே, எங்களுக்கு ராமலிங்க அடிகளாக இருக்கிறாரே, எங்களுக்கு சீர்காழி கோவிந்தராஜன் இருக்காரே, முத்துத்தாண்டவர் இருக்கிறாரே, அருணாச்சல கவிராயர் இருக்காரே, மாரிமுத்தாப்புல இருக்கிறாரே, எங்களுக்கு எதுக்கு தியாகையர் பாப்பான்? தெலுங்கு சில பாட்டுனா ஒரு பாட்டு துக்குடா கூடான்னு சொல்லி ஆக களவாடப்பட்ட இசையே கர்நாடக இசை. PCR வழக்கு கட்டாயம் போடணுங்க. என்ன காரணம்? வாய்ப்பு இருக்கா? ஏங்க திருப்பாவை பாடல்களை 30 தொகுத்து இளையராஜா புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இளையராஜாவோட உள்ள போகக்கூடாதுக்கு என்ன சொல்ற? கோயிலில் வழிபடுறதற்கு ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் கோயிலில் பெண்கள் வழிபடணும்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது. ஆமாம். இவர் ஏன் இங்கே வரை இவர் வச்சிருக்கிற? இல்லை, அர்த்தம் பண்ணுறதுல விடலையே அவங்கள. ஏன் விடலை? அதுக்கு என்ன காரணம்? பிறவியின் அடிப்படையில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவன், ஒரு பண்ணைபுரத்தில் இருந்து வந்தவன் என்பதற்காக அவரை உள்ள விடலை. அதனால தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கழுத்தை பிடிச்சி தள்ளலாம் பாருங்க. அந்த எல்லா பாப்பா நாய்களை ஃபுல்லாக PCR ஆக்டில் உள்ள பிடிச்சி போடணும். நான் இளையராஜா தாக்கப்பட்டது குறித்து இளையராஜாவுக்கு அவமதிப்பு, இசை விரும்பிகளுக்கான அவமதிப்பு, தமிழ் பூர்வ குடிகளின் அந்த இசை மரபு, நாட்டார் இசை மரபு, அந்த ஆதி தாள மரபு, அந்த மரபு, அந்த விரும்பிகள், இசை விரும்பிகள், அந்த இசை அறிஞர்கள், அவர்கள் மீதான ஒரு தாக்குதலாக பார்க்குறோம். உடனே அவங்க மேலே ஒரு PCR கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணணும். இதை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்யணும். அப்போனா இது திராவிட மாடலாக என்ன மாடலு? இளையராஜா எம்பியாக இருக்கார், அது வேற. இளையராஜா MP பதவி எங்களுக்கு இது பிடிக்காது. சரிங்க சார், நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இளையராஜா மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்படல, அதுக்கும் பதில் சொல்லுங்கள். குறிப்பாக
மோடியும் அம்பேத்கரும் இணைச்சு பேசுறாரு, பெரியார் படத்துக்கு இசையமைக்க மாட்டாரு, இதை விமர்சனம் பார்க்க மாட்டீங்களா? அவ்வளோ சொல்றீங்க. ஆடு வந்து விட்டுறவனை தான் நம்பும், இத்தனை நாள் வளர்த்தவனை நம்பாது. சரி, ஆடு வாங்கிட்டு போறான் பாருங்க சந்தையில், அவனைத்தான் நம்பும், இத்தனை நாள் வளர்த்தவனை நம்பாது. திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு திருச்சியில் இளையராஜா தங்க கோபுரத்துக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தாரு. அது தீட்டு இல்லையா? ஏண்டா வெண்ணையில் 10 லட்ச ரூபா ரீஃபண்ட் பண்ணுங்கடா, இளையராஜாவுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க. திரு இளையராஜா, பாரதி ராஜா, வைரமுத்து இவங்க தான் தமிழ் திரையுலகத்தில் ஒரு இந்தி முகத்தை விரட்டி அடித்தவர்கள். அவர்கள் திருச்சி சின்னசாமியைப் போல, தாளமுத்து நடராஜனைப் போல இந்தி மொழி ஆதிக்கத்திற்கு எதிராக எப்படி அவர் போராடி மாண்டார்களோ, இளையராஜா, பாரதி ராஜா, வைரமுத்து இந்த இந்தி மோகத்திலிருந்து திரையுலகத்திலே மயங்கி கிடந்தார். அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா நாடகத்தில் சத்யவான் சாவித்திரி, வள்ளி திருமண நாடகம், வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன நாடகம் நடத்தினாலும் சத்யாவன் வள்ளி திருமண நாடகத்தில் தெலுங்கில் பாடுவான். அதை வந்து அண்ணாமலை செட்டியார் 1930களில் தமிழிசை சங்குன்னு வச்சு அண்ணாமலை செட்டியார், ஆர்கே சண்முக செட்டியார், தந்தை பெரியார் தமிழிசை ஆதரிச்சிட்டு தந்தை பெரியார் ஒரு கிரேட் திங்கர். அவர் கூட வந்து ஏண்டா வந்து தெய்வத்தில் வணங்குறதுக்கு, ஆன்மீகத்தில் வணங்குறதுக்கு கடவுள் பாடல்களாக அவர் தெலுங்கில் பாடினா, தமிழில் பாடினா, தெலுங்கில் பாடினான்ற வகையில் தான் அவர் எடுத்தார் ஒழிய தமிழிசையை ஆதரித்தார், தமிழிசை மன்றத்தை ஆதரித்தார். ஆக இது வந்து மிகவும் மோசமானது. என்ன பார்த்தீங்கன்னாக்கா, சங்கர மடத்தில் இந்திரா காந்தி அம்மாவை எப்படி நடத்துனாங்கன்னு தெரியும். சென்னையில் மயிலாப்பூரில் பார்ப்பான் காந்தி, மகாத்மா காந்தியை திண்ணையில் தான் வச்சுருந்தான். காந்தி எங்களை பார்த்தா வந்து மதுரைக்கு வந்தால் அவன் காந்தி வந்து கோவணமே கட்ட ஆரம்பித்தார். அப்போ இன்னொரு வரலாறு இருக்குது. அது வந்து பார்த்திங்கனாக்க ஜெகஜீவன் ராம், இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஜெகஜீவன் ராம் வந்து ஒரு சிலைக்கு மாலை போட்டார் பீகாரில். அது தீட்டு கழிச்சான். மதுரையில் வந்து ஆலய நுழைவு போராட்டம் நடந்தது. மீனாட்சி வந்து குடிமொழிக்கு போயிட்டான்னு சொல்லி தைக்கால் தெருவுக்கு மீனாட்சியை கொண்டு வந்துட்டான். பாப்பான் கோயிலை பூட்டிட்டான். இங்கே தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு பண்ணணும்னு சொன்னால் தம்புராசி என்ன பண்ணுறா பாப்பான் பாடக்கூடாதுங்கிறான். இந்த சூத்திர நாயருக்கு பாருங்க, அர்ஜுன் சம்பத்து, அது சனாதன பாதுகாப்பு மாநாடு நடத்தப்படும். இதுக்கு கேள்றா என்னடா சனாதனம் போட்டு. இளையராஜா வந்து சிறுவில்லிபுத்தூர் கோயிலிருந்து அவமதிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டதை அர்ஜுன் சம்பத்தி என்ன சொல்கிற? இளையராஜனா கடவுள் மறுப்பாளரா, தீக்காக்காரா, கம்யூனிஸ்டுக்காரா, இல்லை நீலம் பண்பாட்டு இயக்கத்தில் இருக்கிறாரா? ஏன் அவமதிக்கப்பட்டார்? கடவுள் இருக்குன்னு சொல்கிறவர் ஏன் அவமதிக்கப்பட்டார்? இசைவாணி, பிபிசி தமிழ் இசைவாணிக்கு பாராட்டு தெரிவித்தாங்க, பிபிசி விருது கொடுத்தாங்க. உடனே இசைவாணியை கூப்பிட்டு இளையராஜா பாராட்டுதல் தெரிவித்தார். அப்படி ஒரு இசை மேதை, அவருடைய சித்தாந்தங்கள் வேற இருக்கலாம், அதற்காக ஏன் அவமதிக்கப்பட வேண்டும்? அந்த அவமதிக்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இளையராஜாவை கோவிலிருந்து அவமதித்த இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவிலிருந்து இளையராஜாவை அவமதித்த அந்த பார்ப்பனர்கள் கைது செய்யப்பட வேண்டும். தீங்குண்டாமை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? இளையராஜா வந்து திரௌபதி வைரமுத்து நடந்துச்சு இதே போல எங்க திட்டமிட்டு பண்றாங்க. இதெல்லாம் டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ், அதாவது இதெல்லாம் டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ், இதெல்லாம் டைவர்ட்டிங் பாலிடிக்ஸுங்க. மாத்துறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து என்ன நிலைமை? ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த பிரச்சனை வருது, லைம்லைட்டுக்கு வருது. ஆமாம், இன்னைக்கு வந்து ஒரு பிஜேபி அனாதை ஆகிட்டான், அதிமுக தனியாக போதான் நிற்கிறான், திமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுலேருந்து இது பிரச்சனையை மாற்றுறதுக்கு ரெடி பண்ணுறான். ஆக தமிழ்நாட்டில் உள்ள ஆகம கோயில்களில் இந்த பார்ப்பனர்களை ஐயா போங்கப்பா, காலகாலத்துக்கு சின்ன மணி நீங்கள் தான் அடிக்கிறீங்க, கோயிலில் பெரிய மணி நாங்கள் தான் அடிக்கிறோம். பெரிய மணி அடிக்கிற ஆளுக்கு எங்களுக்கு சின்ன மணி அடிக்க தெரியாதா? நாங்களும் வந்து உள்ளே ஓதிக்கிறோம், பாடிக்கிறோம், போங்க. இளையராஜா என்ன காரணத்திற்காக அவங்க நீ தான் கூப்பிட்ட விழா நடத்துகிறாரு, நேற்று புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க, இன்னைக்கு எதுக்கு பிடிச்சி தள்ளணும்? ஆக இளையராஜா அவமதிக்கப்பட்டது வந்து தமிழிசையினுடைய மூலவர்கள் அவமதிக்கப்பட்டதற்கு சமம். அப்படி தான் வந்து பீத்தா அவனுடைய இசையை வந்து அவனுடைய இசை அந்த ஹம்மிங் ஒரு தொகுப்பை வந்து ஹிட்லர் தன்னுடைய நாசி படைகளுக்கு வச்சுட்டார்.
உடனே வந்து அந்த இசை குறிப்புகள்லாம் பீத்தோவன் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்படி இளையராஜா வந்து இதை எதிர்ப்பு தெரிவிக்கணும், திரையுலகம் வந்து பொங்கி எழணும். இந்த எங்கே போன இந்த சின்மைன்னு ஒருத்தி எங்கே போனேன் பதில் சொல்லு, கஸ்தூரி பதில் சொல்லு, குசுப்பு பதில் சொல்லு, தமிழிசை சவுந்தரராஜன் பதில் சொல்லுத்தா. அவங்க கிடக்காங்க. அவன் ஒரு ஆள் அண்ணாமலை அவரை அஜக்கு போய் அவரை விடுங்க. ஏங்க பாஜக தலைவர் இல்லை, என்ன பெரிய பாஜக தலைவர் என்னத்தை பிடுங்கினார்? அவருக்கு என்ன வரலாற்று அறிவு இருக்கு? கனகாம்பல் கோயிலுக்கு வந்து வீரசிவாஜி வந்தாராம். வீரசிவாஜி எப்போ வந்தார், கனகாம்பலுக்கு எப்போ வந்துச்சு? அதை விடுங்க. இவங்க பதில் சொல்லணும், தாய்மார்கள் பதில் சொல்லணும், பிஜேபியில் இருக்கிற பெண்கள் பதில் சொல்லணும், பிஜேபியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவங்க சொல்லணும். இந்த சனாதன மாநாடு நடத்துகிறான் பாருங்க அர்ஜுன் சம்பத், இந்த இங்கே ஒருத்தர் இருக்கிறா பாருங்க திருமாரஞ்சி பதில் சொல்கிற, திருமாரஞ்சி பதில் சொல்லு. பாஜக அரசால் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நியமன எம்பிக்கு நடந்திருக்குது. மயிரை புடுங்கி பாவாடை பாதிரிமார்களையும் பாய்மார்களையும் மம்புக்கு இருக்கிறீங்கள, காதல் ரத்தனை கொண்டாடக்கூடாதையா? ஏன் இங்கே முருகன் ட்ரைபல்ஸ் பொண்ணு வள்ளியை கல்யாணம் பண்ணியிருக்காரு, தப்பு இல்லை. நாங்கள் எதுக்கு நாங்கள் மற்ற அகமுடையாரை பிறந்துட்டு ஒரு நைனாவை கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம், தேவேந்திர வேலை சமூகத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம், லவ்வர்ஸ் டே கொண்டாடுவோம். லவ்வர்ஸ் டே கொண்டாடினா என்ன பண்ணுறான்? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நாய்க்கு கல்யாணம் வைக்கிறான். இந்த இவன் தான் திருமாரஞ்சி தான், இந்த பிஜேபிக்காரன் தான், இந்த இந்துமணிக்காரன் தான். ஏன் கடவுளே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாருல, லவ் பண்ணுறாருல. உங்கள் ராமரோட அப்போ என்ன யோக்கியனா? இல்லை ராமனே யோக்கியனா? 63,000 முண்டாட்டி வச்சுருக்காங்க தசரத சக்கரவர்த்தி. யாரடா ஏமாத்துறீங்க? 63,000 முண்டாட்டியா? அதான் பெரியார் கேட்டார், ஏன்னா ஒரு வார்டுக்கு ஒரு ஜில்லா போடுக்கே வந்து 10,000 தான்டா, இதனடா 10 ஜில்லாவுக்கு பொண்டாட்டியே 10 ஜில்லா வச்சுருக்கான். அவன் யோக்கியம் பாருங்க. இதெல்லாம் ஒரு அப்பட்டம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? சனாதன பாதுகாப்புனா என்ன? சனாதனத்தை என்ன பாதுகாப்பு கொடுக்க போகிற? 4 சாதி 4,000 வரணும், தொட்டா திட்டு பார்த்தா பாவணும், இந்த சாதி அடுக்குன்னு இருக்கணுமா? ஒரு வண்ணான் தான் வந்து துணி வெளுக்கணும், ஒரு அம்பட்டையர்னு சொல்லிக்கிறது தான் வந்து முடி எடுக்கணும், ஒரு பறையர்னு சொல்லிக்கிறது தான் தப்படிக்கணும், ஒரு அருந்து இருந்ததுன்னா பிணம் இருக்கணும், இவங்க சாக்கடலணும், இவங்க காவலுக்கு இருக்கணும். நீங்கள் மட்டும் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன மயிரை பிடிங்கிற பாப்பானுக்கு என்னடா வேலை? நான் கேட்குறேன். கேட்டி ராகவனாட்டே ஹெச் ராஜா நாயே பதில் சொல்கிறாதுக்கு. பாப்பானுக்கு என்ன வேலை? மனுவில் என்ன சொல்லியிருக்கான்? வேதம் கற்பித்தல் வேதம் கற்றல், வேதம் கற்பித்தல் வேதம் கற்றல். என்ன மயிருக்கு நீ ஆடிட் வேலை படிக்கிற? என்ன மயிருக்கு வக்கீல் வேலை படிக்கிற? எங்கடா உங்களை பஞ்சகச்சம் குடுமி ஏன்டா கட்ட மாட்டீங்க? எதுக்குடா போய் வந்து அமெரிக்காவுக்கு போய்ங்க பாவாடை பாதிரிமார் ஊருக்கு, அமெரிக்காவுக்கு ஃப்ரான்ஸுக்கு பென்டெக்கில் வேலை பார்க்குறீங்க, நியூஸ்டாரில் வேலை பார்க்குறீங்க, ஐடி செட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, வெக்கமா இல்லை? டாக்டராக இருக்கீங்க, வெக்கமா இல்லை? உங்கள் சனாதனம் என்னடா? சனாதனம் அப்புறம் பாப்பானுக்கு என்ன கொடுத்துருக்கு? கடல் தாண்டி போகக்கூடாதுடா. தட்டில் போகிற காசை வச்சு தான் நீ ஜீவிக்கணும். அப்போ நீ மாறலாம், நாங்கள் படிக்கக்கூடாதா? நாங்கள் ஐஐடி ஐஎம்க்கு வந்தால் எங்கள் வெமுலாவை இது பண்ணுவேன், பாத்திமாவை இது பண்ணுவேன், எங்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் உயர் கல்வி நிறுவனங்களுக்கு படிக்க வந்தால் அவங்க சஃபர் பண்ணி அவங்கள சூசைடுக்கு தள்ளுவேன். அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ராமானுஜன் கணித மேதை, வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் போய் ஒரு கணிதத்திற்காக நோபல் பரிசு வாங்கினவர். அவர் இறந்த அன்னைக்கு எத்தனை பாப்பா வந்தான் தெரியுங்களா? 7 பேர் தான் வந்தான். 7 பேர் தான் வந்தான். இந்த சங்கராச்சாரி இருக்கார பாருங்க, மூத்தவா சந்திரசேகர சுவாமி, அவர் சீனாவுக்கு போனார். தண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. சீனாக்காரங்க இவனுக்காக கிணறு வெட்டி கொடுத்தாங்க. இந்த மதன் மோகன் மாலாவியான ஒரு பாப்பார பையன் இருக்கான், RSS மூலவர். அவர் ரெட்டமேச மாநாடுக்கு போகும்போது கங்கா சலத்தையே கொண்டு போனான். இந்த ராஜ்நாத் சிங் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஒரு ஐயப்பைய மத்திய மந்திரி, அவர் ரஃபேல் விமானம் வாங்குறதுக்கு ஃப்ரான்ஸுக்கு போனான். அங்கே போய் விமானத்தை வாங்குறது கிறிஸ்டின் நாட்டில், அங்கே போய் எலுமிச்சம்பளை வச்சு சூடத்துக்கு வச்சு என்ன அலப்பறம் பண்ணுறான் போய்ங்க. பாப்பா என்ன பண்ணுறான்? இப்போ பாப்பான மாதிரியா இருக்கான். என்ன சார் சொல்லுவாங்க இறுதியா? அதுதான் கலைஞர் வந்து சமத்துவம் வச்சார், அதில் பாப்பானுக்கு ஒரு சீட்டு. அதனால் இந்த பார்ப்பனர்களுடைய கருத்தியல் வாழை ஒட்ட நறுக்கிடுங்க. இவங்க விடக்கூடாது. இதை விட்டோம்னா இன்னைக்கு இளையராஜாவுக்கு விழுந்தது தான் நாளைக்கு வந்து ரஞ்சித்துக்கு விழுகும், இளையராஜாவுக்கு விழுந்தது தான் நாளைக்கு வெற்றிமாறனுக்கு விழுகும். இளையராஜாவுக்கு ஏற்பட்ட அவமதிப்பு தான் தமிழ் திரையுலகத்துக்கு. இளையராஜாவுக்கு விட்டால் தான் நாளைக்கு பாரதி ராஜாவுக்கு வரும். பாரதி ராஜா என்னோட எவ்வளோ பெரிய கலைஞன். இதற்கிடையே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் அவன் இந்த சனாதனத்தை பற்றி வீடியோ வெளியிட்டிருக்கா. ஹெச்ஆர்என்எஸ் மினிஸ்டர் இழிவாக பேசியிருக்கிறான். என்ன சனாதனம் மாறாதது, அது எல்லாமே அப்படியே இருக்குன்னா என்ன மாறாதது? அந்த நரசிம்மன், ரங்கராஜன் நரசிம்மன் இருக்கார்ல, அவருக்கு குஞ்சு மாறாமல் இருக்க, மாமி வந்து மடிசார் கட்டின்னு அப்படியே இருக்கல,
மாட்டு பொண்ணு அப்படியே இருக்காளா, வளராமல் இருக்கா அவனுக்கு? அப்படி அப்படின்னா இவனெல்லாம் வந்து ஜெயிலில் பிடிச்சி வந்து நல்லா வந்து தனி பிளாக்கில் போடுங்க. அந்த பூணூல்லாம் கழட்டாதீங்க. பூணூல்லாம் அப்படி இருக்கட்டும் நரசிம்மனுக்கு. அப்போ தான் மற்ற அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல, இவர்தான் ஒரு காலத்தில் வந்து பெரியாருக்கு யார் அதெல்லாம் செய்வா, அதான் செய்வா. அந்த மற்ற அக்யூஸ்ட்லாம் தெரியணும். ஐயர் போட்ட பூணூல் போட்ட பாப்பாலாம் குத்தம் செய்வான். பாடப்புத்தரி எழுதி வச்சுருக்காங்க. நம்ம ஆளுக்கு மூலையில் விளங்கு போட்டு வச்சுருக்கான். ஐயர் நல்லவர், குயவன் பானை செய்பவன், மடையன் விவசாய வேலை செய்வன் எழுதி வச்சுருக்கான். இவனுக்கு மட்டும் இன்னும் அவனுக்கு மட்டும் இரு. இந்த ஸ்ரீரங்க ரங்கராஜன் அவரை பூணூலோடையே போடுங்க, ஜெயிலில் போடுங்க. கஸ்தூரி எடுத்துகிட்டு வந்துச்சு அந்த மாதிரி இருக்கட்டும். இவனுக்கு புள்ள இப்போ பார்த்துக்க அப்போ மன்னிப்பு கிடையாது கொடுப்பான். மணிப்பூர் எழுதுவாரா? எழுதுவான். நான் வெக்கமா இல்லைடா, என்னடா நீங்கள் எதுக்குடா வந்தீங்க? போங்கடா, எங்கள் நாட்டை விட்டு போங்கடா. பெரியாரே யார் மிதியா சொன்னாருங்க அவர்? பெரியார் நீ சொன்னி இப்போ என்ன? பெரியார் சொல்லிட்டாரு, என் புத்தகம் தான் எனக்கு வாரிசுன்னு சொல்லிட்டாரு. பெரியார் தெரிஞ்சு உங்கள் ராமருக்கு தமிழ்நாட்டு எவ்வளோ சிலை இருக்குது? தந்தை பெரியார் சிலை இல்லாத கிராமங்களே கிடையாது, மாவட்டத்திலே கிடையாது. எல்லா மாவட்டத்துலேயும் பெரியார் சிலை இருக்குது. அப்படி இருக்கா? மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு இடத்துல தான் இருக்குது. பெரியாருக்கு எவ்வளோ சிலை இருக்குது? சர்ச்சு பக்கத்தில் இருக்குது, மசூதி பக்கத்தில் இருக்குது, செக்ரட்டரியேட் பக்கத்தில் இருக்குது, சென்னையில் இருக்குது. எல்லா மாவட்டங்களையும் வச்சுருக்கிறான் பெரியாருக்கு சிலை. கேரளாவில் வச்சுருக்கிறான், ஊபியில் வச்சுருக்கிறான், மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்தில் வச்சுருக்கிறான், இலங்கையில் வச்சுருக்கிறான், அமெரிக்காவில் வச்சுருக்கிறான். உலகங்கு எங்கே மானுடத்தை நேசிக்கிற எல்லா பேரும் இருக்கானா அங்கெல்லாம் பெரியார் இருக்கார். உங்கள் ராமர் இருக்காரா? உங்கள் ராமர்லாம் ஜோனல் கடவுள் தான். இங்கிட்டு போனால் அங்கிட்டு தெரியாது. ஜோனல் கடவுள் தான். அயோத்தியில் இருக்கிற ராமரே என்ன சொல்கிறாரு? இந்த கைது சரியா? முதல்ல கைது சரிப்பா. அவங்கெல்லாம் வந்து அவனையும் போடணும், அவனையும் தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தில் போடணும். எங்க சட்டப்படி வந்து அன்டச்சபிலிட்டிஸை அபாலிஷ்டு, கேஸ்ட் அண்ட் அன்டச்சபிலிட்டிஸ் அபாலிஷ்டு சட்டப்படியில் சொல்லியிருக்கான். untouchability is a crime, untouchability is a sin, untouchability is a non-human beings பாடப்புத்தகத்தை எழுதி வச்சிருக்கல. சனாதனம் என்னடா சனாதனம்? சொல்லு. சனாதனம் மாறவே மாறாது. என்ன மாறாது? நீங்கள் மட்டும் படிப்பீங்க, நாங்கள் மட்டும் பழையபடி வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வருவியா? இவன்லாம் பிசிஆர் கேஸில் பிடிச்சி உள்ளே போடுங்க. நல்லா பிசிஆர் கேஸ் போடுங்க. இந்த மதம் சார்ந்த விஷயங்களை பேசி அதன் மூலியமாக இந்த நாடு எதிர்நோக்கியுள்ள மாநில உரிமைகள், மாநிலத்தை அபகரிக்கக்கூடிய இன்றைக்கி வெள்ளம் பாதிப்பு, மக்கள்லாம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. பாலங்கள், விவசாய நட்டு போட்ட நிலம், விளைஞ்ச நிலம்லாம் அழிஞ்சு போயிருக்கு, கால்நடைகள் அழிஞ்சு போயிருக்கு. இதற்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். நம்மகிட்டருந்து ஜிஎஸ்டி வாங்குகிற மத்திய ஒன்றிய அரசுகிட்டருந்து வாங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தமிழ் மக்கள்கிட்டருந்து விளக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஓகே சார். அவ்வளோ ஒரு இசை கலைஞனை வந்து அவமதித்தது வந்து மிக மோசமான தீண்டாமை வன்கொடுமை. இந்த பார்ப்பனர்களை பிசிஆர் கேஸில் உள்ளே போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணணும். தமிழக முதலமைச்சர் செய்யணும், அறநிலையத்துறை மந்திரி சேகர்பாபு செய்யணும். ஓகே, நன்றி சார்.